வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. தற்போது பார்க்க இருக்கும் தொகுதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர். இந்த தொகுதி ஒரு அதிமுகவின் செல்வாக்கு மிக்க கோட்டையாகும். இந்த தொகுதியில் அதிமுக 7 முறை வென்றுள்ளது. அதேபோல சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் வெற்றி 3 முறைதான். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆனால் இந்த தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி என்று கூறலாம். ஏனென்றால் இந்த தொகுதியில் ஜெயலலிதா அவர்கள் 2016 வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளார். அவர் 2015 இடைத்தேர்தலில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். பின் 2016 பொது தேர்தலில் வெற்றி பெற்றார். அதன் பின் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 2016 இடைத்தேர்தல் ஏற்பட்டது. அந்த இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றார், மதுசூதனன் அவர்களை எதிர்த்து. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2021 எபினேசர் அவர்கள் 95,763 அடிப்படையில் 51.2% பெற்று முதலிடத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 2ஆம் இடத்தில் அஇஅதிமுகவை சார்ந்த ஏசுராஜு 53,284 அடிப்படையில் 28.49 வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கௌரி சங்கர் அவர் 3ஆம் இடத்தை 20,437 வாக்குகளை பெற்று அடிப்படையில் 10.93 ஓட்களை மக்களிடமிருந்து பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த பைசல் 11,198 வாக்குகளை பெற்று 5.99% அடிப்படையில் 4ஆம் இடத்திலும், அமமுகவை சார்ந்த பி காளிதாசு என்பவர் 6ஆம் இடத்தில் 1,852 வாக்குகளுடன் அடிப்படையில் 0.99 வாக்குகளை பெற்றுள்ளார். இந்த ராதாகிருஷ்ணன் தொகுதி ஒரு பொது தொகுதியாகும். இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,48,518, ஆண்கள் 1,19,975, பெண்கள் 1,28,543. மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,85,323, 75.3% அடிப்படையில் வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேர்தலில் நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 1,704.7% அடிப்படையில் நோட்டோ பெற்றுள்ளது. இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியின் 2026 கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பில் முதல் இடத்தை மக்களின் ஆதரவை பெற்ற கட்சி திமுக 34% ஆதரவை மக்களிடம் பெற்றிருந்தது. 2ஆவதாக அதிமுக 29% ஆதரவை மக்களிடமிருந்து பெற்றுள்ளது. 3ஆவதாக டிவிகே விஜய் அவர்களின் கட்சி 22% வாக்குகளை பெற்றுள்ளது. 4ஆவதாக நாம் தமிழர் கட்சியின் 9% வாக்குகளையும், யாருக்கும் எந்த ஆதரவும் இல்லை என்று 7% மக்கள் தங்கள் கருத்தை தெரிவித்துள்ளனர். தற்போது நிலவரப்படி நாம் தமிழர் போன முறை 10.93% வாக்குகளை பெற்றிருந்தன. தற்போது அது ஆதரவு குறைந்து மக்களின் ஆதரவு 9% உள்ளது. இது தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் என்பது தெரியவில்லை. நாம் அடுத்த வீடியோவில் மற்றொரு தொகுதியை பார்ப்போம். அதுவரை நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.